கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நான் துதிச்சிட்டு இருக்கும்போது என்னை சுற்றி ஒரு 2 அடி ஹைட்டுக்கு, அதாவது 2 அடி 2 ஆள் ஹைட்டுக்கு நல்ல ஒரு செட்டையின் மறைவு அப்படி இருந்துச்சு. நான் அதில் எத்தி துள்ளி பார்க்குறது மாதிரி இருக்குது, வெளியே என்ன இருக்குன்னு பார்க்குறது மாதிரி இருக்குது. அப்போ ஒரு சத்தம், எட்டி பார்க்காத அப்படின்னு சொல்லி முடிஞ்சதும் என் வலது கரத்துக்குள்ளே அடங்கிரு அப்படின்னு உள்ள ஒரு வசனம் எனக்கு ஆண்டவர் உணர்த்தி தந்தார். அதுக்கப்புறம் துதிச்சிட்டே இருக்கும்போது இன்னைக்கு காலம் ஒரு சின்ன தப்பு செஞ்சதுனால எனக்கு ஒரு சரீரத்தில் ஒரு சின்ன ஒரு பாடு வந்துச்சு. ஆண்டவரே என்னை மன்னிச்சு இந்த பாடை மாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் துதிக்க நேரத்தில் அந்த பாடை மாற்றி தர கர்த்தர் கிருபை செய்தார். உற்சாகமாக ஒரு கரம் தட்டு கொடு பார்ப்போம். ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த தரிசனத்தின்படி ஆண்டோடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முந்தி அடித்து விடாதபடிக்கு, அடுத்து என்ன என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து விடாதபடிக்கு அவருடைய கரத்தில் அடங்கியிரு. ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்தில் இன்னும் பிரகாசிக்கக்கூடிய, பிரகாசித்ததல்ல இன்னும் பல மடங்கு அதிகமாக உன்னை தேசத்திற்காக மட்டுமல்ல சபைக்காகவும் தேசத்து கொடிகளுக்காகவும் பிரகாசிக்கும்படியாக அவருடைய சேட்டைக்குள்ளே உன்னை மறைத்து வைப்பேன் என்பதை கர்த்தர் உனக்கு தரிசனத்தின் மூலமாக அவர் உனக்கு வாக்களித்திருக்கிறார். விசுவாசத்தோடு இன்று முதல் உன் சரீரத்தில் இருக்கிற பாடுகளை நான் மாற்றி தருவேன் என்று சொன்ன தெய்வம் இன்று உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சுகமளிக்கிற வல்லமை, பாடுகளை மாற்றுகிற வல்லமை, அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை உனக்கு இறங்கி கர்த்தர் அந்த பாடுகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் தூதியில ரொம்ப வெளிச்சமா இருந்து, ரொம்ப வெளிச்சமா இருந்து ஒரு பெரிய நதி, அப்படி ஒரு பெரிய நதி அங்கேருந்து பாய்ச்சிட்டே இருக்குது. நல்ல வெள்ளை கலராக தண்ணி பாய்ச்சிட்டே இருக்குது. அதில் நிறைய மீன்கள் துள்ளி 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 அப்படி போகிறதா இருக்குது. அடுத்து கடைசி தூதியில் நிறைய பூக்கள் வெள்ளை கலரில் கும்மு போல வெள்ளை நல்ல நிறைய பூக்கள் மலர்ந்து அப்படி பூத்து. ஆண்டவராகிய தேவன் உன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். அத்தனை ஆத்துமாக்களையும் நீ பிடிப்பதற்கேற்ற மகிமையான கிருபையும் உன்னிடம் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய தாழ்மை எங்க, உன்னுடைய அர்ப்பணிப்பு எங்க, உன்னுடைய கீழ்ப்படிதல் எங்கே என்றும் கர்த்தர் கேட்கிறார். நீ கீழ்ப்படிஞ்சு இன்னும் அர்ப்பணிச்சு இன்னும் தாழ்மையோடு யாரிடமும் எதிர்பேசாதபடிக்கு, யாருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தாதபடிக்கு, இரட்டிப்பு அடையாதபடிக்கு நீ தன்னை தாழ்த்தினால் நிச்சயமாகவே உன் மூலமாக கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருடைய திருச்சபைகளுக்கு நான் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பயப்படாத, இன்னும் அதிகமான சொப்பனங்களையும் தரிசனங்களையும் உனக்கு தருவேன். நீ உன்னை தாழ்த்தி கொள்ளு, நீ உன்னை பலப்படுத்திக் கொள்ளு. ஆண்டவராகிய தேவன் உன் பட்சத்திலிருந்து உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை கிராட்சிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பாடி ஃபுல்லுமே ரொம்ப ஹீட்டா இருந்தது. உற்சாகமா ஒரு கரம் தட்டு கொடு பாப்பா. ஆண்டவராகிய தேவன் சிறுவர் மேலும் பாலகர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வம்
அவருடைய உன்னதமான ஆவியை உனக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார். இப்பொழுதும் அதே ஆவியை உனக்கு ஊற்றிக் கொண்டிருக்கிறார். தாங்க முடியாத ஒரு அபிஷேகம், தாங்க முடியாத ஒரு அபிஷேகம். இயேசுவின் நாமத்திலும், இயேசுவின் நாமத்திலும். ஓ ரிக்கபபபபபப. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அநேக நாள் கழியும் போது ஆண்டவராகிய தேவனை மகிமைப்படுத்துகிற உன்னதமான பாக்கியத்தை உன் சிரசில் வைப்பேன் என்றும், என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது அநேக உபத்திரவங்கள் உனக்கு வரும் என்றும், ஒவ்வொரு உபத்திரவத்திலும் உன்னை நான் கரமீட்டி எடுப்பேன் என்றும் ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு, ஒருபோதும் உன்னை கைவிடாத தேவனாய் நான் இருப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சுட்டு இருக்கேன், நல்லா அபிஷேகமா இருந்துச்சு. அடுத்து இந்த ரெண்டு சைட்ல ஒரு எல்லோ கலர்ல தீ பத்தும் போது ஒரு வார மாதிரி ஒரு லைட்டிங் கொட்டு அடிச்சிட்டு இருந்ததான் பார்த்தேன். உற்சாகம் ஒரு கரந்தட்டு கொடுப்பாப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் மூலமாக அநேக அற்புதம் அடையாளங்களை நான் செய்ய வல்லவராயிருக்கிறேன். நீ கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுத்து உன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய கிருபையை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தோடு ஆண்டவருடைய மகிமையோடு உலகத்தில் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை விலக்கி பாதுகாத்து உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகாரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகாரித்தா. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் துதியில என்ன சுற்றி 5 மரங்கள் சுற்றி இருந்ததை பார்த்தேன். ரெண்டாவது துதியில நல்லா அபிஷேகமா இருந்துச்சு. மூணாவது துதியில இந்த சபை ஃபுல்லா வாட்டர் ஃபால் மாதிரி நிறைஞ்சிருக்கிறத பார்த்தேன். உற்சாகமாய் ஆண்டவராகிய தேவன் இந்த சபைக்கும் உன் குடும்பத்திற்கும் என்னெல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவராகிய தேவன் உனக்கு சொல்லி இருக்கிறார். உன்னை சுற்றி 5 மரங்கள், நிச்சயமாக 5 வித ஆசீர்வாதங்களை உன் குடும்பத்துக்கு நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். அதை ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். விசேஷித்த அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புவேன் என்றும், சபையை நீர்வீழ்ச்சியினால் நடத்துவேன் என்றும் ஆண்டவராகிய தேவன் உன் மூலமாய் சபைக்கும் உன் வீட்டுக்கும் சங்கத்துக்கும் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றும் காலம் அது சீக்கிரமாய் இருக்கிறது என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு சொல்லுகிறார். வெண்ணங்கி பொன்மோடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்மோடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. மண்ணுலகில் தந்து சொல்லு. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு இடத்துல இருட்டா இருந்ததை பார்த்தேன். அங்கே அதுக்குள்ளாடி போகும்போது ஒன்று சிவப்பு கலரில் என் மேலே விழுந்தது. அடுத்து கடைசி ப்ரேயரில் ஒன்று ப்ளூ கலரில் இருந்ததை பார்த்தேன். அப்படியே ஆண்டவராகிய தேவன் அருமையான பிள்ளையும் குடும்பத்தையும் இருள் சூழ்ந்த காலத்தில் வைத்திருந்ததையும் ஆண்டவர் அதை மாற்றி மகிமையோடு நடத்துவேன் என்கிற வான நீல கலரையும் காண்பித்திருக்கிறார். அருமையான பிள்ளையின் மூலமாக தந்த வார்த்தை குடும்பத்தில் இருந்த இருட்டை
அவர் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். குடும்பத்துக்காக செபித்துக் கொள்வோம். வருகிற அந்தகாரங்களில் இருந்து பிள்ளைகள் தப்பித்துக் கொள்வதற்காக கர்த்தர் மேன்மையாக அருமையான பிள்ளையையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு ஒரு கரந்தட்டு கொடுப்பாமே. உற்சாகமாய் கரங்களை தட்டி என் ஜனமே மனம் திரும்போ, இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்போ, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல வெளிச்சம், ஒரு நல்ல பிரகாசமான ஒரு வெளிச்சம் மேலே வீசித்திருந்த உணர்ந்தேன். அடுத்து ஒரு நல்ல அபிஷேகத்தை கிடைச்சது. உற்சாகமா ஒரு கரந்தட்டு கொடுப்பா. ஆண்டவர் விசேஷித்த அபிஷேகத்தினால் இப்பொழுது ஒன்று நிரப்ப போகிறார். கரங்களை தட்டி உன்னை அபிஷேகத்தினால் நிரப்பி ஒருபோதும் வழிந்து உன்னை விட்டு வழிந்து ஓடாதபடிக்கு ஒரு விசேஷ அபிஷேகம் உனக்குள்ளே ஊறிக்கொண்டிருக்கும். அது உனக்குள்ளே மட்டுமல்ல, அது வழிந்து ஓடி அநேகம் ஆயிரம் ஜனங்களுடைய சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு விசேஷத்தை ஆரோனுடைய அபிஷேகம் உனக்கு இறங்கும் என்று கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார். கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கம்ப பலிபீடத்துல இருந்து ஒரு ஒளி சபை முழுவதும் வீசிட்டு இருந்ததை பார்த்தேன். அடுத்த அபிஷேகமா இருந்தது. உற்சாகம் ஒரு கரந்தொட்டு கொடு பார்ப்போம். ஆண்டவராகிய தேவன் பலிபீடத்திலிருந்து உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீ சைலண்டாக செய்கிற, ரகசியமாக செய்கிற எல்லா குறும்புகளையும் நான் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை கர்த்தர் உனக்கு பலிபீடத்தில் இருந்த வெளிச்சத்தை உன்னை பார்த்து கொண்டிருந்ததை கர்த்தர் தரிசனமாய் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மறைவாக நீ எதையும் செய்ய முடியாது, எந்த யோசனையும் பண்ண முடியாது, எந்த சிந்தனையும் பண்ண முடியாது. கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உன்னை காத்து வழி நடத்துவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இயேசுவை ஸ்தோத்திரம். புதிய அபிஷேகத்தினால என்ன நிரப்பினாரு. அடுத்து ஒரு இடத்துல வெளிச்சமா இருக்கு, அதுல நிறைய ஆரஞ்சு கலர் சின்ன சின்ன ஒளி இருந்ததை பார்த்தேன். உற்சாகம் ஒரு கரந்தட்டு கொடுத்து பார்ப்போம். ஆண்டவராகிய தேவன் உன்னை அவருடைய வெளிச்சத்தில் நடப்பதற்காக அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு உன்னை விட்டு கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். கர்த்தருடைய மேன்மையை நீ காண்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை வாக்கு தருகிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹோல் வடிவில் ஒரு பிரகாசமான ஒளி இருந்தது. அதுல இருந்து ஒரு தாங்க முடியாத ஒரு ஒளி என் மேல அடிச்சிட்டு இருந்து அதை பார்க்கவே முடியாது, அப்படி அந்த ஒளி அடிச்சிட்டு இருந்தது. அடுத்து நேத்துக்கு ஏசப்பா ஒரு மகிமையின் மேகத்தினால என்ன மூடி இருந்தாரு. அதே மேகத்தினால இன்னைக்கும் என்ன மூடினாரு. அடுத்து கடைசியில் அந்த 5 நிமிஷம் அந்த துதின்னு சொன்ன போது அதில் ஒரு தாங்க முடியாத அபிஷேகம் கிடைச்சது. உற்சாகமா இருக்காரு. தட்டு கொடு பாப்பா. ஆண்டவராகிய தேவன் அவருடைய மகிமைக்குள்ளே உன்னை வைத்திருந்து அவருடைய மகிமையின் ஆவியை உனக்கு தந்து நித்திய உடன்படிக்கையின் வெளிச்சத்திலே நீ பிரகாசிக்கக்கூடிய உன்னதமான பிள்ளையாக உன்னை வைப்பேன் என்று உன்னை அழைக்கிறார். நீ இருதயத்தை விட்டு கொடுப்பாயனால் கர்த்தருடைய மகிமையான மகத்துவத்தை நீ காண்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். உன்னுடைய வீட்டை மட்டுமல்ல, சமயம் மட்டுமல்ல, உன்னையும் மகிமைக்குள்ள வைத்திருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலோ
ஆறுதல் உனக்களிப்பார். யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபையாய் உன்னை அழைத்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றிய ஒரு பாத்திரம் இருந்து அதில் ஒரு தண்ணி போல வச்சுட்டு நீ செய்ய வேண்டாம், அதை மட்டும் சொல்லு. ஒரு தண்ணி போல நிரம்பி பாஞ்சிட்டு இருந்ததை கண்டேன். அடுத்த தொதியில் அந்த நிமிஷம் தொதி இருந்தது எல்லாமே அக்குன்னு எனக்கு மேலே சுற்றிட்டு இருந்ததை கண்டேன். உற்சாகமா ஒரு கரம் தட்டு கொடு பார்ப்போம். அருமையான தரிசனத்தை, அருமையான பிள்ளைக்கு கொடுத்த தெய்வத்தை கரங்களை தட்டி விரத்து தட்டி ஒருமையான பாத்திரமாகி ஒன்றை நிரம்பு வழிய செய்து அக்கினி அபிஷேகத்தினால் ஒன்று நிரப்பி ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் எனக்கு வாக்கு தருகிறார். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றிய சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு அருவி, அதில் தண்ணி பாஞ்சிட்டு இருந்த மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நிறைய ஹோல் வழியாக நிறைய லைட்டு அப்படி வந்துட்டே இருந்த மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் தோட்டம், அதுக்கு சைடில் வந்து நிறைய பூச்செடிகள் நிற்கு. ரெண்டு துதிக்க ஒவ்வொரு முட்டுலண்டும் அந்த பூ அப்படி விரிஞ்சு வந்துட்டே இருக்கிற மாதிரி பார்த்தேன். கடைசியில் ஏசப்பா என்ன நீங்கள் கரம் பிடிச்சு நடத்துங்கன்னு கேட்கும்போது வயசான ஒரு ஆள் அப்படி ஒரு சின்ன பிள்ளை அப்படி கரம் பிடிச்சு கொண்டு போகிற மாதிரி பார்த்தேன். உற்சாகமாய் ஆண்டவராகிய தேவனுக்கு இன்னும் இருதயத்தை நீ விட்டு கொடுப்பாயானால், ஆண்டவர் மட்டும் போதும், எனக்கு இயேசு மட்டும் போதும். இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகத்தின் ஆடம்பரம் வேண்டாம், இந்த உலகத்தின் அக்கிரமம் வேண்டாம், இந்த உலகத்தினுடைய ஒன்றும் வேண்டாம் என்று இன்னும் இருதயத்தை தாழ்த்து ஆண்டவருக்கு இருதயத்தை விட்டு கொடுப்பாயனால், ஆண்டவரே வந்து உன்னுடைய கரத்தை பிடித்து நடத்துவேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு தந்திருக்கிறார். அதிசயமான அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ, கர்த்தர் நல்லவர். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் தொதில நல்லா தாங்க முடியாத அபிஷேகம் இருந்த, அதே போல கடைசி தொதில நல்ல அபிஷேகம் இருந்த. உற்சாகமா அதே அபிஷேகத்துக்காக, அதை விட வல்லமையான அபிஷேகத்துக்காக ஆண்டவருக்கு ஒரு கரந்தட்டு கொடுப்பாப்போம். ஆண்டவராகிய தேவன் உன்னை மேன்மையாகவோ ஆச்சரியப்படும் விதத்திலோ உன்னை வைத்திருப்பேன் என்று வரத்திலிருந்து சொன்ன சத்தத்தை கேட்டவனாக உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தாங்க முடியாது. நீச்சலவும் இல்லை, கழுத்தளவும் இல்லை, நீந்தி செல்லக்கூடிய ஒரு அபிஷேக தைலத்தை உனக்கு நான் ஊற்றுகிறேன். கரங்களை தொட்டு ஓ துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவே. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசு. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதித்து கொண்டிருக்கும்போது ஒரு கூட்டம் புறா, வெள்ளை புறா வந்து என் மேலே தொட்டது மாதிரி நிறைய புறாக்கள் வந்து சேர்ந்து வந்து தொட்டது. உற்சாகமாய் பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடும்படியாக புறாவை போல பறந்து வந்து உன்னை தொட்டு கொண்டிருந்ததை நீ கண்டாய். ஆண்டவருக்கு உன் இருதயத்தை கொடு, ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடு. ஆண்டவருக்குடைய உடன்படிக்கையை மகிமையாக மாட்சிமையாக நிறைவேற்றும்படி ஆண்டவரே கரங்களை தட்டு. இன்னும் அதிகமாக தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றார் பேரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். சொல்லு. கர்த்தரை ஸ்தோத்திரம். ப்ரேயர் பண்ணும்போது நல்ல மகிமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாசனை, ஒரு சுகந்த வாசனை வந்து வீசிட்டே இருந்துச்சு. நல்ல அபிஷேகமாக இருந்துச்சு. உற்சாகமாய் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய ஆராதனையை கர்த்தர் வாசனை திரவியத்தை போல முகர்ந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடு. ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி, ஆண்டவர் உன்னை குணப்படுத்தி, ஆண்டவர் உன்னை காக்க வல்லவராயிருக்கிறார். குடும்பத்தில் இருள் இருக்கிறதை சிறு பையன் மூலமாக, சிறு பிள்ளையின் மூலமாக உனக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். இன்னும் வெளிச்சத்தை காணவில்லை, இல்லை மேகத்தை காண முடியவில்லை, இருள் அகலுகிறது, ஆனால் வெளிச்சம் இன்னும் வராமல் இருக்கிறதை ஆண்டவராகிய தேவன் உனக்கு அதை சுட்டி காட்டுகிறார். ஆண்டவராகிய தேவன் உன்னை மகிமையோடு மாட்சிமையோடு நடத்துவேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அவருடைய சத்துவத்தை ஏற்றுக்கொண்டு, அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுப்பதற்கு நீ ஆயத்தந்தானா என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ எனக்கு, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் ஆராதனையில் நல்ல அக்கினி அபிஷேகம் இறங்கி கொண்டிருந்தது. ரெண்டாவது ஆராதனையிலிருந்து படி கட்டி வைத்திருக்கிறது. அங்கே மேலிருந்து நிறைய தண்ணீர் அந்த படியிலோடு பாய்ந்து கொண்டிருந்தது. அதில் நிறைய பிள்ளைகள் துள்ளி விளையாடிட்டு நின்னதை பார்த்தேன். பிறவைக்கு இந்த பலிபீடத்தில் கொஞ்சம் பெரிய பல்பு, இந்த பல்பு எங்கெண்டு கிடந்ததோ என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது நல்ல பிரகாசமுள்ள பல்புகளால் அலங்கரித்து வைத்திருக்கிறது. அடுத்து 5 ஸ்டூல் இட்டிருந்து ஒருவர் வந்து சொல்லார், 5 பேர் நாங்கள் இருக்கைக்கு இப்போ வருவோம், சமயம் வந்தவுடன் நாங்கள் வந்து இருப்போம் என்று சொல்லி அப்படி நல்ல ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து விசேஷித்த அபிஷேகத்தையும் விசேஷித்த மகிமையும் ஆண்டவர் உனக்கு காண்பித்து தந்திருக்கிறார். சபையினுடைய மகிமையும் மகத்துவத்தையும் காட்டி தந்திருக்கிறார். இந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த மகிமையின்படி நடப்பதற்காக ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து திருச்சபையினுடைய எல்லா விசேஷித்த பாக்கியங்களையும் நீ பெற்றுக்கொண்டவளாய், ஆண்டவருடைய மகிமையை ஏற்றுக்கொண்டவளாய் இந்த தேசத்தில் உலாவி வர கர்த்தர் உனக்கு அன்பு கட்டளையின்படி, அவர் கட்டளையை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக அவர் உனக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார். விசுவாசத்தோடு கரந்தட்டு கொடுப்பாப்பா. முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு அதே அபிஷேகம், அதே மகிமை, அதே வெளிச்சம், ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் பாய்ந்த அதே நீரூற்றின் மகிமை உன் சிரசில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசுவண்டை இளைப்பார, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசுவண்டை இளைப்பார, தாகமுள்ளவரை தாரும் என்றார், தாகத்தோடு வார் சமாரியாளை கண்டார், தாகமுள்ளவரை வாரும் என்றார், தாகத்தோடு வார் சமாரியாளை கண்டார். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல உடம்பு நல்ல முடியல, அடுத்து பயங்கர இருளாயிருந்து, இருளண்டு மாறி அப்புறம் அக்கினி போல் வந்து அந்த அக்கினி உள்ள ஒரு பெரிய இடம் போல் இருக்குது. அதில் வந்து சோளன்னு தெரியாது, நெல்லுன்னு தெரியாது, நிறைய அந்த குருத்து வந்து நல்ல பவளம் போல் இருக்க கண்டேன். அடுத்து இந்த ஜெபம் பண்ணிட்டு இருந்துச்சுல, என்ன அறியாத நான் மனசில் கைவிடட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருந்துச்சுல, நான் உன்னை திக்கற்றா விடேன், உன் இதையும் கலங்காமல் இருப்பேன் வசனம் தந்தார். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பார்த்து சொல்லுகிறார், இருள் நீங்கிதான் இதை நீ பார்த்த. ஆண்டவருடைய வெளிச்சத்தை நீ உன்னிடம் தரித்து வைத்துக் கொள்ளவில்லை. உன் வீடு, உன்னுடைய சரீரம், உன்னுடைய இருதயம் இருட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. கண் தெரியாத குருடனைப் போல, திக்கற்ற பிள்ளைகளைப் போல,
பாதை தெரியாத குருடனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல பவளங்கள், நல்ல நெல்மணிகள், நல்ல கோதுமை மணிகளை உருவாக்க வேண்டிய நிலத்திலே இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறது என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். நல்ல சமாரியன் இயேசு என்னை வட்டி, கரங்களை தட்டி, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, அருகில் வந்தாரே, மனது உருகினாரே, அருகில் வந்தாரே, மனது உருகினாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய வெளிச்சத்தை நிலையாக உன்னோடு வைத்திருக்கும்படி, தேவனுடைய அபிஷேகம் நிலையாக உன்னோடு இருக்கும்படி, நீ ரோட்டில் போனாலும் வீட்டில் இருந்தாலும் சபையில் வந்தாலும் ஆண்டவர் தருகிற வெளிச்சத்தின் அபிஷேகத்தை விட்டு விடாதபடிக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கும்படியாக கரங்களை தட்டு, 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 கரங்களை தட்டு. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜோம் பண்ணதுக்கு முழங்கால் போட்டால காலு ரொம்ப வலியா இருந்தது. எசப்பா கால் வலியை மாற்றி தந்தாங்க. அடுத்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மேலே இருந்து வந்து வல்லம் போல வந்து அப்படியே மேலே இருந்து கீழே வர அப்படியே வந்துட்டு இருந்தது. அதுக்குள்ள நல்ல வெளிச்சமா இருந்தது. அடுத்து துதிச்சிட்டு இருக்கும்போது பலிபீடத்தில் வந்து ஒரு கழுகு வந்து சிரட்டைகளை வந்து விரிச்சிட்டு இருந்தது. அடுத்து துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சர்ப்பம் வந்து அந்த சுருண்டு அப்படியே பெருசாக இருந்தது. கொஞ்ச நேரம் கழியும் போது என்னை பார்த்து வந்துட்டே இருந்தது. அப்போ ஏசப்பா நோக்கி பார்த்தேன். ஏசப்பா சொன்னாங்க, கட்டளை, ஏசப்பா வந்து அந்த வார்த்தை உணர்த்த, கட்டளைக்கு கீழ்ப்படி நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து உணர்த்தப்பட்டது. அடுத்து வந்து வானத்தில் வந்து ஒரு ஆள் வந்து நடந்து போகிறது போல பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் உனக்கு சொல்லுகிற பிரதான வார்த்தை, உன் குடும்பத்தில் பல வருஷங்களுக்கு முன்னால், பல வருஷங்களுக்கு முன்னால் சபிக்கப்பட்ட பிசாசாகிய சர்ப்பம் உன் குடும்பத்தை சூறையாடி கொண்டிருக்கிறதை, ஆண்டவராகிய தேவன் உன் குடும்பத்தில் படுத்திருக்கிறதையும், பொல்லாத சாப பிசாசு படுத்திருக்கிறதையும் உனக்கு காட்டி தந்தார். அது மாற வேண்டுமானால் ஆண்டவராகிய தேவன் உன்னிடம் சொன்னது போல ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஆண்டவருடைய அபிஷேகத்தை தினந்தோறும் குடும்பத்தில் நிலைநாட்டு. ஆண்டவராகிய தேவன் அந்த சாப பிசாசை உன் குடும்பத்தை விட்டு இன்று முதல் உனக்கு மாற்றி தருவேன் என்று ஆண்டவராகிய தேவன் மரத்தில் இருந்து வார்த்தை தருகிற சத்தத்தை கேட்கிறவனாக உனக்கு சொல்கிறேன். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு. இன்று கண்ட எகிப்தியன் உனக்கு இல்லை. நீ கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படிய 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 சாப பிசாசு உன்னை நிர்மூலமாக்கின, உன் குடும்பத்தை நிர்மூலமாக்கின, உன் குடும்பத்தை பாவ செயலிலே வீசில கொண்டிருக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி உடைந்து போகும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று உனக்கு தந்த வார்த்தையின்படி கட்டளை இடுகிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்து. இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே, தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். முதல் துதியிலே நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். சரீரம் வீட்டிலேருந்து நெருக்கடியோடு கடந்து வந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அந்த துதி நேரத்திலே நான் மிகவும் அழுது ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஆவியானவர் எனக்குள்ளது ஒரு அனல் தந்து என் பலவீனத்தை கர்த்தர் முதலாவது எனக்கு மாற்றி தந்தார். ரெண்டாவது வந்து நான் அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இந்த பலிபீடத்தின் மேல் ஒரு வெள்ள மேகம் வந்து நிரம்பி நிற்கிறதையும் அதில் நிறைய பேர் இருந்து துதித்து கொண்டு இருக்கிறதையும் பார்த்து கொண்டே இருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து வந்து நான் பார்க்கும்போது இந்த இடம் நல்ல பிரகாசத்தோடு அந்த வெளிச்சத்தையும் தேவன் எனக்கு காட்டி தந்தார். உற்சாகமா ஆண்டவராகிய தெய்வத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் தருகிற வார்த்தை, நீ கலங்காதே, நீ திகையாதே,
ஆவியில பலன் கொண்டு எழும்பு. நீ மறைந்திருக்க மாட்டாது, பட்டணங்களில் மறைந்திருக்க மாட்டாது. நீ எழும்பி பிரகாசிக்கக்கூடிய தேவ பிள்ளை. நீயோ மறைந்திருந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன் பலவீனங்களை மாற்றி, உன்னுடைய நசலை மாற்றி, உன்னுடைய தீட்டானதை மாற்றி, உன்னுடைய பாவங்களை மாற்றி உன்னை கரம் பிடித்து அவருடைய மகிமைக்குள் வைத்திருப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். அப்படியே ஆண்டவருக்கு ஒரு கரந்தட்டு கொடு பார்ப்போம். மகிமையே மகிமையே மாறாத நல்ல கிருபையே, மகிமையே மகிமையே மாறாத நல்ல கிருபை. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மகிமையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த நம்ம பெண்கள் பக்கத்தில் இருந்து ஒரு கண்கள் வந்து அப்படியே உற்று நோக்கி கொண்டிருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு படி, அந்த படி ஏறி மேலே பார்க்கும் பொழுது ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு. அந்த ரூம் வந்து திறந்து இருக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து திராட்சை பழங்கள் வந்து அந்த கொடியை தெரியல, அந்த பழங்கள் மட்டும் தொங்கிட்டு இருந்ததை பார்த்தேன். ஏசப்பா என் குடும்பத்தை வந்து முழு ரட்சிப்புகளை கொண்டு வாருங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு வான நீல கலர் இந்த மேகம் மாதிரி, அது ரொம்ப பெருசா தெரியல, ஒரு நம்ம 2 கையும் சேர்க்க அளவுக்குள்ள மேகம் மட்டும் பார்க்க முடிஞ்சிச்சு. உற்சாகமாக இருக்கார். இருந்துட்டு கூட பாப்பா. ஆண்டவராகிய தேவன் முழு ரட்சிப்பை கேட்டபோது தந்த மகிமையே உன் குடும்பத்தில் ஊற்றி ஆண்டவராகிய தேவன் அதற்கேற்ற மகத்துவத்தினால் உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்து 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 மகிமைப்படுத்தி உற்சாகத்தோடு ஆண்டவரின் சரீரத்திலே விட முடியாத ஒரு வல்லமை இறக்கி சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைத்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். சொல்லு. கர்த்தர் ஸ்தோத்திரம். துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிரகாசத்தை பார்த்தேன். பிரகாசத்துல இருந்து ஒரு மரம், தங்க மரமா பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு உருண்டை கீழே இருந்து அதுக்கு மேலே ரத்தமாக மூடுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏசப்பா எனக்கு இது போதாது, இன்னும் வேணுமே ஆண்டவரே, எனக்கு என்னன்னாலும் தெரியலேன்னு கேட்டேன். ஏசப்பா அப்போ ஒரு ஆளை முழங்காலில் நிற்க வச்சு ஒரு இடது காது ரொம்ப பிரகாசமாக பார்த்தேன். அப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு துதிக்க சொல்லி விட்ட நேரம் மன்னிப்பு தாருன்னு பாடும்போது பிரகாசத்துலேருந்து ஒரு புறா பறந்து என் மேலே வந்த மாதிரி பார்த்தேன். நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். விலைமதிக்க முடியாத முத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமா நீ நினைக்கிறதற்கும் சிந்திப்பதற்கும் அதிகமாக உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நீ பாவ மன்னிப்பை எடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாமல் தனிப்பட்ட நபருக்கு செலுத்துகிற காரியங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை தாரும் என்று சொன்னார். உன் வீட்டிலே மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை, மகத்துவமான ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஆண்டவராகிய தேவன் உனக்கு வார்த்தை தருகிறார். நீ நினைக்காததை தருவேன், நினைக்கிறது கால தாமதமாகும் என்று ஆண்டவர் உனக்கு தந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நினைக்காத ஆசீர்வாதத்தை உனக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை அளவிட முடியாமல் ஆசீர்வதிப்பதற்காக நீ செய்கிற தவறுகளை, ஆண்டோடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ செய்கிற தவறுகளுக்காக ஆண்டோடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்பாயானால் நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். கரங்களை தட்டி ஒரு விசேஷ அபிஷேகம் சரீரத்துக்குள்ள இறங்கி சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற உன்னதமான நாமத்திலே உனக்கு மகிமை செலுத்தும்படியாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்ல நாமம், இன்ப நாமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
முதல்ல ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பலிபீடத்துலேருந்து 2 பெரிய செட்டைகள் அப்படியே விரிஞ்சு அப்படியே இருக்க பார்த்தேன். அது கொஞ்ச நேரம் கழிப்பா அந்த செட்டை பெருசாகி நம்ம அத்தனை பேரையும் அப்படியே சூண்டு அணைச்சி வச்சிருக்கதா தெரிஞ்சு அடுத்த துதியில் ஒரு தாங்க முடியாத பயங்கர அபிஷேகமாக இருந்து அதாவது மின்னல் கீட்ட போல் அந்த பயங்கர லைட்டுக்குள்ளாடி நான் நின்று துதிக்கிறது மாதிரி அதுக்குள்ளாடி நான் நிற்கிறது மாதிரி உணர்ந்தேன். அதுக்கப்புறமா துதியில் ஆரம்பம் முதலே சபைக்காகவும் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் கர்த்தாவே இப்போ என் பிள்ளைகள் 2 பேரும் வாலிப பிள்ளைகளாக இருக்காங்கப்பா, உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே ஒவ்வொரு நேரம் வைத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பிள்ளைகளை இப்படி அணைச்சிருக்கு. அது வந்து ஒரு மங்கள் நிறமாய் காணப்படுது. கருப்பு இல்லை சிவப்பு இல்லை ஒரு மங்கள் நிறத்துக்குள்ளாடி பிள்ளைகள் நின்னது மாதிரி இருந்து இப்போ ஏசப்பா உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாய் வைத்துக்கொள்ளுங்கப்பான்னு திருப்பியும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஒளிக்க 2 சைடும் அந்த பிள்ளைங்க வந்து நிற்காங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா என் பிள்ளை மட்டும் இல்லைப்பா, இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமக்குள்ளாய் வரணும் ஆண்டவரேன்னு சொல்லும்போது இந்த ஒளி கொஞ்சம் கூட பெருசாகி அந்த பிள்ளைகள் இந்த ஒவ்வொருவராக பிள்ளைகள் அந்த ஒளிக்க சுற்றிலும் வர்றது மாதிரி தெரிஞ்சு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இருந்து அந்த ஒரு ஒளி வந்து பிரகாசமான ஒளி, அதை வர்ணிக்க முடியாத ஒரு பெரிய ஒளி, ஒரு பாதை மாதிரி வானத்துக்குள்ளாடி போகுது, அது குகை மாதிரி போகுதா என்னன்னு தெரியல, பயங்கரமான ஒளி பாதை, அந்த பயங்கர ஒளியாக இருக்குது. அதுக்குள்ளாடி ஒரு கூட்ட ஜனங்கள் ஜனங்களை மாதிரி தெரியல, ஒரு கூட்டமாய் அந்த ஒளிக்குள்ளாடி போயிட்டே இருக்குது. அதாவது சபை உள்ளே போகிறது மாதிரி ஒரு அந்த ஒளி வர்ணிக்க முடியாத ஒரு பிரகாசத்துக்குள்ளாடி ஒரு கூட்டம் குண்டமாய் போகிறத பார்த்து ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் நீ கண்ட தரிசனத்தின்படி உன் பிள்ளைகளையும் சபையையும் அவருடைய வெளிச்சத்துக்குள்ளே வைத்து மனவாட்டி சபையாக அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிற உன்னதமான பாக்கியத்தின் மேன்மையை சபைக்கு தருவேன் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். உன் மூலமாக தந்த தரிசனத்தின்படி உன் குடும்பத்தையும் சபையையும் நான் நடத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். ஒரு கரந்தட்டு கொடுத்து இப்பொழுது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, ஒரு மகிமையான மகத்துவத்தின் தரிசனத்தை ஆண்டவரின் சிரசில் இன்னும் வைக்கும்படியாக கரங்களை தட்டி 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 மேகம் மீதல் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகம் மீதல் இயேசு ராஜன் வேகம் வாராரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல வந்து ஒரு வயசான ஆள் வந்து ஒரு கோலை வெண்மையான வஸ்திரம் தெரித்து ஒரு கோலை கையில் வச்சிருக்க பார்த்தேன். அடுத்து நறுமண வாசனை என் பக்கத்துல நல்லா வீசிட்டே இருந்தது. அடுத்து இந்த ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல நிறைய தண்ணீர் இருக்கு, அதுல இருந்து பொங்கி அந்த நல்ல பொங்கி நல்ல 4 பக்கமா அப்படி நல்லா திரிச்சிட்டு அப்படி பார்த்தேன். அடுத்து வானம் திறக்கப்பட்டது போல ஒரு இது இருக்குது, அதுல இருந்து ஒரு மகிமையான பிரகாசம், அதுல வந்து ஒரு சிங்காசனம் அழகா வந்து ஜொலிச்சிட்டு இருக்கிறத பார்த்தேன். நிச்சயமாகவே ஆண்டவருடைய சபையையும் உன் வீட்டையும், ஆண்டவருடைய சபையையும் வீட்டையும் இவ்வண்ணமாகவே நடத்துவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். நிச்சயமாகவே வாலிப பிள்ளைகளை அவருடைய சேட்டைக்குள்ளே வைத்து பிள்ளைகளை தண்டித்து உணர்த்தி கண்டித்து என் ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக மாற்றுவேன் என்றும் ஆண்டவராகிய தேவன் உன் குடும்பத்திலும் சபையிலும் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் என்றும் ஆண்டவராகிய தேவன் நீ ஜெபித்த ஜெபத்தை துதித்த துதியை பிதாவானவர் வந்து நின்று உனக்கு தரிசனமாய் தந்து நறுமண வாசனத்தை நுகர்ந்தெடுத்தது போல உன்னுடைய வேண்டுதலையும் உன்னுடைய ஜெபத்தையும் நான் நுகர்ந்தெடுத்தேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஓ இயேசுவின் நாமத்தில் அடையாளங்கள் நடக்கட்டும். இப்பொழுது சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், பொல்லாத தலைவலி, பொல்லாத கால்வலி இயேசுவின் நாமத்தில் ஓ ரீகபலபரகபா எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு உயர்ந்த ஒரு மலையின் மேல நிக்கிறேன். அந்த மலையிலிருந்து எந்த பக்கம் இறங்கி போகக்கண்ணே வழி தெரியாத ஒரு உச்சியில நிக்கிறேன். அந்த சுத்தி நான் பார்க்கும்போது அந்த மலைக்கு அடிவாரம் தெரியவே இல்லை. கீழ்ப்பகுதி ரொம்ப இருளா
மொத்தமா இருள் சூழ்ந்துதான் இருக்கு. அநேக மலைகள் அருகில் இருந்தாலும் இந்த மலை மட்டும் தனித்து நிற்கும், மிச்சம் எல்லா மலைகளும் சேர்ந்து நிற்குது. அப்போ நான் எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. அது மட்டும் இல்லை, அந்த மலையை சுற்றி எந்த ஒரு புல்லு கூட இல்லை, வெறும் பாறையான ஒரு மலையா இருக்கு. அப்போ வந்து வானத்திலிருந்து ஒரு கரை என்னை நோக்கி நீட்டப்பட்டது. நான் அந்த இடத்துல பயத்தோடையும் கலக்கத்தோடு இருந்தப்போ அந்த கரத்தை கண்டப்போ அந்த பயமும் திகிலும் என்னை விட்டு மாறிச்சு. அது மட்டுமல்ல, அந்த கரை வந்து என்னை அணைத்த போது அந்த இடத்துல இருந்த எல்லா இருளும் மாறிச்சு. அது மட்டுமல்ல, வெறுமையா இருந்த அந்த மலைகள் மொத்தத்திலையும் அழகான புற்கள் வளர்ந்து பூக்கள் பூத்து ஒரு சோலையாக அந்த இடம் வந்து மாறினதா பார்த்தேன். உற்சாகமாய் ஆண்டவராகிய தேவன் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கிருபைகளையும் தந்திருக்கிற தேவன். நீ தனித்து விடப்பட்டவளைப் போல இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருந்த உன்னை பயப்படாதே, நான் உன் பட்சத்தில் உண்டு என்று கரம் நீட்டி உன்னை அழைத்த தேவன் நிச்சயமாகவே ஒருபோதும் கைவிடாத தேவன், ஒருபோதும் கலங்காதே என்று சொல்லுகிற தேவன். பட்டணத்திலே மறைத்து வைத்திருந்தாலும், மலைகளின் மேலே மறைத்து வைத்திருந்தாலும், மறைக்காலுக்குள்ளே மறைத்து வைக்க முடியுமோ முடியாது என்கிற சத்தத்தை கேட்டவனாக உனக்கு சொல்லுகிறேன். தாழ்மையெடு, கீழ்ப்படிதலிடு, உன் குடும்பத்தை சரிவர நடத்து. ஆண்டவருடைய சமூகத்தின் உயர்ந்த அந்தஸ்தை உன்னுடைய சிரசில் வைப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். உற்சாகத்தோடு ஒரு கரங்களை தட்டி ஓ ரீபாலபா ரகா பலபா ரீகா பலமன அதிபலபா ரகபோ. இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி ஜீவனுள்ள பிள்ளையாக, ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற தேவ பிள்ளையாக உன்னை மாற்றுவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாறிட்டாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாறிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் சொல்லு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு மேலே ஒரு பெரிய அபிஷேகம் கொண்டு நான் அந்த அபிஷேகத்துகளுக்கு நல்ல ஒரு இதில் நல்லா ஜெபித்தேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன பார்த்து ஒரு ஒளி வீசி இருந்து அதில் இந்த வானத்து ரெண்டு மின்மிழ்ச்சி வந்து ஒளியது போல் என்னை பார்த்து அப்படியே விழுந்துட்டே இருந்து, அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பெரிய இது போல் இருக்குது. அதில் வந்து செவுறு கட்டி வச்சுருக்கும்போது அந்த பக்கம் இருளாக இருக்குது, இந்த பக்கம் வெளிச்சமாக இருக்குது. அதில் ஒரு வாசல் இருக்குது, கருங்கல் கட்டி அப்படி வச்சுருக்காண்டே. அதுக்கு பிறகு வலது பக்கத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு மனம் வீசனை அடிச்சது. திருப்பி வந்து அதுக்கு பிறகு நல்ல சபை ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு பிரகாசமும் ஒரு இது நல்ல பிரகாசத்து மத்தியில் ஒரு இது வந்தது. மழை பெய்யும்போது மின்னல் ஒரு மின்னல் அப்படியே அந்த பிரகாசத்துள்ள ஒரு மின்னல் அப்படி வந்தது. அதுக்கு பிறகு ஜோம் பண்ணிட்டு பிள்ளைகளுக்காண்டி ஜோம் பண்ணும்போது 5 நிமிஷம் ஜோம் பண்ணுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பாளைய வனாந்தரத்தை போல் காணப்படுது. அது கொஞ்சம் மேடாட்டு, அதில் ஒன்றுமேல அப்பவும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் செடி, நிறைய செடி விட்டு விட்டு நிறைய செடி நிற்கிது. அந்த செடிக்கு இடையிலோடி தீ அப்படியே பத்தி எரியதா கண்டேன். உற்சாகமா ஆண்டவரை பார்த்து சொல்லு. ஆண்டவர் ஒரு பக்கம் வெளிச்சமும் ஒரு பக்கம் இருளுமாயிருக்கிறது. நீ இருளின் பக்கத்தில் இருந்து வெளிச்சத்துக்குள் பிரவேசிப்பதற்காக கர்த்தர் உன்னை இந்த தரிசனத்தில் தந்திருக்கிறார். இருள் சூழ்ந்த இடத்தில் நீ நின்றது போதும் என்னுடைய பிரகாசத்தை கண்ட நீ, என்னுடைய வெளிச்சத்தை கண்ட நீ, என்னுடைய தரிசனத்தை கண்ட நீ, என்னுடைய விடுதலையை கண்ட நீ, என்னுடைய சுகத்தை கண்ட நீ, என்னுடைய ஆசீர்வாதத்தை கண்ட நீ. இருள் உனக்கு போதும், எழும்பி பிரகாசி, ஒரு ஒளி உனக்குள் வந்ததென்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தூதன் வந்து வாளால் வந்து இறங்கி வர்றதை பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சுட்டு இருக்கும்போது 2 மாடி அளவு தண்ணி
இப்படி காம்பவுண்டு மாதிரி நிற்கிது. அதில் வந்து அலை அடிச்சுட்டே இருக்க மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு திராட்சை தோட்டம், அதில் வந்து ஒரே ஒரு பெரிய கொலை நிற்கிது. அதை நான் இப்படி அண்ணார்ந்து பார்க்கும்போது அதோடைய சாறு வந்து அப்படியே பிழிஞ்சு எனக்கு வாயில் ஊற்றப்படுறத பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தீ கனல், அந்த தீ கனலுக்குள்ளே இருந்து ஒரு பூ இப்படி பூத்து வர்றது மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிக்கும் போது ஃபுல்லுமே இந்த பனி கட்டி மழை இருக்குல்ல, அது இப்படி பெஞ்சிட்டே இருக்க மாதிரி பார்த்தேன். அப்புறம் வந்து லாஸ்ட் அந்த பாட்டு பாடும்போது திடீர்னு இப்படி டக்குன்னு 2 கரை வந்து ஒரு பிளேட் இருக்கு, அது ஃபுல்லுமே அப்பம் அப்படி நீட்டுற மாதிரி பார்த்தேன். அதில் வந்து ஒரு காயம், இதை இந்த இடத்துல அது ஏசுடைய கரைன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல வந்து காயம் அப்படி இருந்ததை பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அலைகள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறாய், அல்லல் பட்டு கொண்டிருக்கிறாய். இன்னும் உன்னை தாழ்த்தி ஆண்டுடைய வெளிச்சத்தில் நிற்கிற பிள்ளையாக, ஆண்டுடைய அன்பிலே இருக்கிற பிள்ளையாக, திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் புசிக்கிற பரிசுத்த தன்மையோடு என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு கரம் தருவேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், எல்லா இக்கட்டையும் மாற்றி பரிசுத்த கரத்தினால் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். இப்பொழுது ஒரு கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரீ பாலா பரா கபலபோ, ரீ கபல பரா பல பரா கபலபோ. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து சபையில் நல்ல வெண்மையாக நிறைய ஒளி பிரகாசத்தை பார்த்தேன். அடுத்து அக்னின்னு சொல்லும்போது அக்னி என்னை சுற்றி பற்றி எரிஞ்சுது. அதில் நின்று துதிக்க வச்சாங்க. ஒரு செட்டை அடித்து பறக்கிறது போல ஒரு மகிமை. ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உன்னை சுற்றி அக்னி ரதத்தினாலும் ஆண்டவராகிய தேவன் வெளிச்சத்தினால் உன்னை பிரகாசிக்க வைத்து, பிரகாசிக்க வைத்து சேட்டைகளிலே 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 தாங்கி உன்னை உயரத்துக்கு கொண்டு வைப்பேன் என்று, ஆண்டவருடைய மகிமையை உனக்கு விளங்க செய்வேன் என்று, உன்னுடைய சரீரத்திலே ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி சரீரத்துக்குள்ளே இரத்த நாணத்துக்குள்ளே இருக்கிற எல்லா பொல்லாப்புகளையும் நான் மாற்றி என் சேட்டைக்குள்ளே அரவணைப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார்.